ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் வடுகை 360 சேனல். நமக்கு 2023 ரீக்ரியேட் பண்ண நாளாக இந்த நாளானது அமையப்பட்டுள்ளது. யாஸ், சந்திரான் 3 ஆனது ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டு நிலவில் தரையிறங்கிய உன்னதமான தருவாயை ரீக்ரியேட் செய்யும் விதமாக நம்ம வடுகை 360 சேனல் தத்துருவமாக சந்திரயான் 3யோட மாருதிகள் போன்ற ஒரு விண்கலமானது தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. பெங்களூர் விஸ்வேஸ்வரா டெக்னாலஜி பார்க் மியூசியத்தில் இருக்குது. கீழே உள்ள அனைத்து வேர்டிங்ஸுமே சந்திரயான் விண்கலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது, எவ்வாறு ரோவர் கீழே இறங்குச்சு, எவ்வாறு நிலவில் லேண்ட் ஆச்சுன்னு சொல்லி மிக தத்துருவமாக மிக சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதான் சந்திரயான் ஆனது நிலவில் இறங்கிய ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. இதில் ரெட்டு நீல கலரில் போட்டிருக்கிறாங்க. ரெட்டுனா இன்விசிபிள் பார்க்கலாம். நீல கலரில் நிலவின் பிரதிபலிப்பாக இதை சந்திரயானானது பார்க்கக்கூடிய நிகழ்வாக நம் காணப்படுகின்றோம். சந்திரயான் 3 மூணில் 2023 இஸ்ரோவால் இறக்கப்பட்ட ஒரு உலகமே உற்று நோக்கிய தருவாயில் ஆகஸ்ட் 5ஆம் நாள் இந்த நிகழ்வானது நடந்தேறி உள்ளது. கிட்டத்தட்ட சந்திரயான் விண்கலம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு மிக 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 பிரம்மாண்டமான ஒரு விண்கலத்தை சுமந்து கொண்டு ராக்கெட்கள் சீறி பாய்ந்தன. இந்த விண்கலம் சென்ற பகுதியிலிருந்தான், அந்த விண்கலத்தோட மைய பகுதியிலிருந்தான் கீழே இருக்கக்கூடிய ரேடாரானது ஸ்லோவர் மூலமாக கீழே தரையிறக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக பலவிதமான ஃபோட்டோக்கள் எடுக்கப்பட்டு நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்திய தருணத்தை அறிவோம். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வடுகை 360 சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உன்னதமான நிகழ்வானது பெங்களூரில் லொக்கேட் ஆகியுள்ளது. போய் சென்று கண்டு கழியுங்கள். பாய்.